பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுடைய தலைப்பு எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நாம் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று இந்த உலகத்தில் இருக்கிறது. நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது என்கிற நிலைப்பாடுகளும் இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு நேராக எந்த விஷயத்திலும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அது மாதிரி விசுவாசிகள் ஊழியர்களுக்கு நேராக எந்த விஷயத்திலையும் எதிர்த்து நிற்கக்கூடாது. இப்படி சில விஷயங்களை நாம் எதிர்த்து நிற்கிற காரியங்களை தவிர்க்க வேண்டிய நிலைகள் நாம் இருக்கிறோம். தேவனுடைய திட்டத்துக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஒரு நாளும் நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆனால் எதிர்த்து நிற்க வேண்டிய விஷயங்கள் என்று சில இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இந்த உலக வாழ்க்கையில் எதிர்த்து நிற்க வேண்டிய முக்கியமான பகுதியாக பிசாசுடைய கிரியைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய நன்மையான கிரியைகளுக்கு முரண்பாடாக செயல்படுகிற எந்த விஷயங்களுக்கும் நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகள் வருகிற பொழுது நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது என்கிறவர்களுக்கு முன்னதாக கூட எதிர்த்து நிற்க வேண்டிய நிலை வரலாம். ஏனென்றால் வேத பிரமாணத்தின்படி பிசாசுடைய கிரியைகள் எங்கு இருக்கிறதோ, நன்மை அல்லாத தீமையான கிரியைகள் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இந்த கடந்து போகிற இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களில் நாம் எதிர்த்து நின்று போராடி வெற்றி காண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இழுத்து போகிற திசையிலேயே போகிறவர்களாக இருந்து விட்டால் வாழ்க்கையில் நாம் தோற்று போகிறவர்களாக ஆகும். சில விஷயங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிற பொழுது நமக்கு அதற்கு ஏற்ற நிலையை உருவாக்குகிற நண்பர்களானாலும் குடும்பத்தினரானாலும் அவர்களுக்கு நாம் எதிர்த்து நின்று விலகி நிற்பது நல்லது. அநேகர் பார்க்கிறோம், சில விஷயங்களிலிருந்து விடுபட முடியாதவர்களாகவே இருக்கிறார்கள். சில பழக்கங்களிலிருந்து விடுபட முடியாத நிலைகள். இதுக்கு காரணம் என்ன? அந்தந்த காரியங்களில், அந்த விஷயங்களில் எதிர்த்து நின்று விட்டு வெளியே வரக்கூடியதான ஒரு மனநிலையை நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டும். ஜெப நேரம் என்கிற பொழுது அல்லது குடும்ப ஜெபம் என்கிற சூழ்நிலையில், வேத வாசிக்க வேண்டிய நேரம் என்கிற இந்த நிலைகள் எல்லாம் வருகிற பொழுது இதற்கு இடையூறாக இருக்கிற எந்த சூழலையும் நீங்கள் சற்று எதிர்த்து நின்றுவிட்டு அதை ஒதுக்கிவிட்டு தேவ சமூகத்தில் காத்திருப்பது என்பது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, போராடு மிகுந்த இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மை எதிர்த்து மேற்கொள்ள வருகிற பொழுது நாம் துவண்டு போய்விடக்கூடாது. அதற்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தி அதை எதிர்கொள்ளுகிறவர்களாக, திறனுடையவர்களாக இருக்கிற பொழுது இந்த வாழ்க்கை நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும். சோர்ந்து போய்விடாதீர்கள். பலவீனங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருகிற பொழுது அதோடே நீங்கள் சோர்ந்து போகாமல் அதற்கு எதிர்த்து நில்லுங்கள். அது பிசாசினால் வருகிறது. அது பிசாசு கொண்டு வருகிற விஷயம். நினைவு அலைவுகளில் நம்மை சோர்வுபடுத்துகிற விஷயங்கள் எல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு போராட வேண்டும். சில இந்த திருமண காரியங்களே பார்க்கிற பொழுது, என்னங்க தொடர்ந்து முயற்சி எடுத்து அநேகர்கள் சொல்லிட்டோம், வாய்க்கலுங்க, விட்டுட்டேன், அப்படியே நடக்கிறது நடக்கட்டும் அல்ல. நீங்கள் சில காரியங்களில் கர்த்தருக்கு முன்னதாக ஒப்பு கொடுத்து சோர்வான வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்று காரியங்களை நடப்பிப்பதற்கு நீங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் அவர் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்தவும், தொடர்ந்து எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு திராணியை தரவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை தொடர்ச்சியாக ஆசீர்வதிப்பார். மீண்டும் சில நல்ல விஷயங்களை நீங்கள் சுமந்திருக்கிறவர்களாக, கருத்துக்களை சுமந்திருக்கிற நபர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? இதை அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆசை உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பகிர வேண்டிய விஷயங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவீங்கள். அந்த சார்ந்த விஷயங்களை முடிந்த அளவுக்கு நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்கிறோம். அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அடுத்த பதிலில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.